ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு தேங்காய் உடச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 4 கப்பு ரைஸ் கழுவிட்டு நல்லா ஊற போட்டிருக்கேன். 2 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக. இப்போ எப்படி செய்கிறது பார்த்துடலாம் வாங்க. பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. தேங்காய் பால் சேர்த்துடலாம். 1க்கு 2 ஊற்றணும். இப்போ 4 கப் ரைஸ் எடுத்தோம்னா 8 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ இது கொஞ்சம் பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துடலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணும்போது நல்லா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா சிம் பண்ணி வச்சிடலாம். ரைஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை அடுப்பை கம்மி பண்ணி வச்சிடலாம். ரைஸ் வேகட்டும். இப்போ சோறு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். சோறு வெந்துருச்சு. இப்போ நமக்கு தேங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு. நான் அரிசியும் தண்ணி லெவலாக ஆனதுக்கப்புறமா தம்மு 20 நிமிஷம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நமக்கு சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.